எம்எல்ஏவா இருங்க, எம்பியா இருங்க, அமைச்சரா கூட இருங்க. ஆனா தயவு செஞ்சு நீங்க ஒரு ரோட்ல போறப்ப இன்னொரு ரோட்ல டக்குன்னு ஏறி முன்னாடி போலீஸ் வண்டி சவுண்ட் விட்டுட்டு வர்றப்ப எய்தாப்ல வர சாதாரண ஒரு வண்டியில வரவங்க எவ்வளவு அவங்க மனம் பதட்டம் அடையும். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ஒண்ணுதான். உங்களுக்கு வேலைகள் அதிகமா இருக்கும், என்ன வேணா இருக்கட்டுமே, அதுக்குன்னு ஒன்வேளை சர்ன்னு நீங்க பேசாம ஏறி வரலாமா? இன்னைக்கு நான் அதை பார்த்தேன். அது கண்டிக்கத்தக்கது யாராக இருந்தாலும். சரிங்களா? தயவு செய்து காவல்துறை உயர் அதிகாரிகள், அதே போல எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு சேவை ஆற்றும் போது மக்களுக்கு இடையூறு இல்லாத மாதிரி உங்களுடைய சேவை இருக்கணும் அப்படின்றத எங்களுடைய அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எந்த நேரத்திலும் பொதுமக்கள் பாதிப்படையாத வண்ணம் உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு கொஞ்சம் சுற்றறிக்கை விட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இது மாதிரி நீங்களும் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காம 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க என்ன பாதிக்கப்பட்டீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.